ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். இன்னைக்கு நான் குய் புலுட் வாஜிக் செய்ய போகிறேன். நான் இந்த புலுட் அரிசியை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இந்த புலுட் அரிசியை நான் தாய்லாண்டில் வாங்கினேன். நம்ம லோக்கலில் இந்த அரிசியை கொஞ்சம் கலப்படம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தாய்லாண்டில் ஒரிஜினலாக புலுட் அரிசி கிடைக்கும். இந்த புலுட் அரிசியில் சமைக்கும் போது பலகாரம் ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஓரளவுக்கு இந்த அரிசியெலாம் இந்த புலுட் அரிசிலாம் மூழ்கி இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. முதல்ல இந்த அரிசியை நான் பாதி அளவுக்கு வேக வச்சுக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த அரிசியில் டவுன் பண்டானை போட்டுக்குங்க. இந்த அரிசி பாதியாக வெந்தால் போதும். பானையில் மூடிருங்க. இந்த அரிசி பாதியாக வேவணும். இந்த அளவுக்கு பாதியாக வெந்திருக்கணும். அதை லேசாக கிளறி விட்டுக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெந்திருக்கணும். அடுப்பை அடைச்சிருங்க. இந்த பாதியாக வெந்த அரிசியை நான் எடுத்து அவிக்க போகிறேன். அவிக்கிற தட்டில் ஒரு வாழை இலையை போட்டுட்டு அதில் இந்த பாதியாக வெந்திருக்கிற புலுட் அரிசியை போடுங்க. தட்டில் போட்ட சூடான புலுட் அரிசியை பரப்பி விடுங்க. இட்லி எப்படி அவிப்போமோ அந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்குங்க. புலுட் அரிசி முழுசா வேகிற வரைக்கும் அவிச்சு எடுத்துக்குங்க. இங்க பாத்தீங்களா, இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அரிசி நல்லா முழுசா வெந்துருச்சு. இங்க பாத்தீங்களா, இந்த புலுட் அரிசி குழையாம அழகா வந்திருக்கு. இந்த பதத்துக்கு வரணும். ஒரு பானையில தேங்காய் பாலை ஊற்றி உப்பு, டவுன் பண்டான், கூல மிளகா எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கூல மிளகா தேங்காய் பாலோட நல்லா கரைஞ்சிடணும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடணும். ஒரு காவாசி குறையிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். ரொம்ப திக்கா இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்கணும். அவிச்சு வச்ச புலுட் அரிசியை இதில் சேர்த்துக்குங்க. போட்ட புலுட் அரிசியை நல்லா பதமாக கிளறி விடுங்க. புலுட் அரிசி கூல மிளகாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த புலுட் அரிசி சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா உருண்டு திரண்டு வரணும். இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி வெந்து நல்லா உருண்டு வரணும். வேக வச்ச புலுட் வஜியை இந்த மாதிரி தட்டுல கொட்டி இந்த மாதிரி தட்டி விடுங்க. இந்த புலுட் வஜி நல்லா ஆறி வர்றதுக்கு 4-5 ஹவர் ஆகும். இல்லாட்டினா நீங்க ராத்திரி செஞ்சு வச்சுட்டு காலையில கூட வெட்டலாம். ரொம்ப அழகா வரும் வெட்டும் போது. கெட்டியான புலுட் வஜியை வெட்டி பரிமாறுங்க. நல்ல சுவையான புலுட் வஜி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் டீ டைமுக்கு செஞ்சு பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.